അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. യാ റസൂലല്ലാ, திருடிய ஒட்டகம் கொண்டுதான் அவன் உங்களை பார்க்க வந்தது. கூட்டமான சனங்கள் அது சொன்னபோது கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் குழப்பத்திலானார்கள். ரொம்ப தூரத்திலிருந்து, ஏதோ மலை பிரதேசத்திலிருந்து முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்களை பார்க்க வந்த ஒரு கிராமீண ஆகதை பற்றி இப்படி சொன்னால் மனசு எப்படி குழப்பமில்லாம போகும்? யா அல்லாஹ், நான் என்ன கேள்விப்படுகிறது? ஆகதுக்கு அவரோட காதுகளை நம்ப முடியவில்லை. சந்தோஷமாக மதீனா பள்ளி வாசலுக்கு மும்பில் வந்து ஒட்டகத்தை பள்ளி வாசலுக்கு மும்பில் முட்டுமடக்கி உட்கார வைத்து முத்து நபியுடைய மனசு விட்டு திரும்பி இறங்கும்போதுதான் அந்த பழியை கேட்க வேண்டியதாய் வந்தது. அவர் சுத்தி பார்த்து எல்லோருடையும் கண்கள் தனக்கு சுத்தும்தான். அனைத்தவருடையும் பழக்கமான முகத்தையும் காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா தங்கள் என்னை பற்றி என்ன நினைத்திருக்கும்? கூட இருந்த சொஹாபிகளுக்கு மும்பில் நான் ஒரு திருடனாக தெரியுமே, ஆள்கூட்டத்தில் நான் தனியா நிற்க வேண்டிய நிலைமையே வருவேன். உங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லையா என்று முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா கேட்டார். அதுக்கு பதில் சொல்ல வந்தார். ஆனா முடியவில்லை, பேச முடியவில்லை. நாக்கு மறவிக்கு போனது. ஒன்றும் பேச முடியாமல் தலை குனிந்து நின்றேன். திடீரென்று ஒரு குரல், யா ரசூலல்லாஹ். அப்போது அது யார் என்று பார்க்க நபியும் அங்க கூட்டமாக நின்றவரும் திரும்பி பார்த்தபோது, சுபஹானல்லாஹ், அந்த ஒட்டகந்தா பேசுகின்றது. அது பார்த்ததும் அங்கே நிப்பாட்டினவர் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பார்த்தது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹுதா சாட்சி, அவர் என்னை திருடவில்லை. வேறொருவன்தான் என்னை திருடி அவங்களுக்கு என்னை வித்தார்கள். அவர் எந்த தப்பும் செய்யவில்லை. அவர் நிரபராதிதான். இது சொல்லி ஒட்டகம் பேச்சு நிறுத்தியார். மாஷா அல்லாஹ், சந்தோஷத்தால் அவருடைய கண்கள் நிறைந்தது. கூட்டமாக நின்றவர் தலை குனிந்தார்கள். முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா ஒரு இளம் சிரிப்போடு எல்லாத்தையும் கேட்டார். நண்பனே, உன்னோட ஒட்டகத்தை பேச வைத்தா அந்த அல்லாஹுவே முன்னிறுத்தி நான் உன்னிடம் கேட்கிறேன். நீ தலை குனிந்து பேச முடியாமல் நொந்து இந்த மணலில் கை அழுத்தி உட்கார்ந்து உன் மனதில் நீ மந்திரம் சொன்னது என்ன? அப்போது அவன் சொன்னார், அல்லாஹ், நீதான் என்னோட கடவுள். உன்னிடம் கேட்க ஒன்றுதான் இருக்கு. முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா மேல் சொலாத்து சொரிய வேணும். ஆ கூட்டத்தில் நான் நிரபராந்தின்றது நிரூபிக்கவும் வேணும் என்று. அதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சொலாத்து தினமும் சொல்லுங்கள். அப்போது நீ நிரபராதி என்ற தீர்ப்பு வரும். நம்புங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையுடைய மேல் நாம் சொல்லும் சொலாத்து அவ்வளவோ புனிதமானதுதான். எந்த பிரச்சனையிலும் முத்து நபியின் சொலாத்து சொல்லுங்கள். ஆகையால் முத்து நபியின் சொலாத்து சொல்லும் கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம எல்லோரையும் உள்கொள்ளுமாறாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.